இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே! இப்படி சொல்ற மாரி தான், இந்த பொங்கலுக்கு அயலனா, கேப்டன் மில்லரா அப்படின்ற போட்டி இருக்குன்னு பார்த்தா, நம்ம யாருமே எதிர்பாராத விதமா, அருண் விஜய் அவர்களோட மிஷன் படம் பயங்கர ஹிட் ஆயிருச்சுங்க. இந்த படத்துக்கு நெறைய பாசிட்டிவான ரிவ்யூஸ் வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம வீடியோல இத பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பமாகுதுன்னா, இந்தியால G20 மாநாடு நடக்க போகுது. ஸோ இந்த ஒரு மாநாடு நடக்கும்போது, ஏதாவது சதி வேலைகள பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி, தீவிரவாதிகள் ஒரு மிகப்பெரிய மாஸ்டர் பிளான போடுறாங்க. அதே சமயத்துல அருண் விஜய் அவர்களோட மகளுக்கு பாத்தீங்கன்னா, தலையில ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படுது. இதனால அந்த பொண்ணுக்கு மேஜர் சர்ஜரி பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. இது மட்டும் இல்லாம இந்த ஆபரேஷனை லண்டன்ல தான் போய் பண்ணணும் அப்படின்ற நிலைமை வருது. அதனால அருண் விஜய் என்ன பண்றாருன்னா, இந்த ஆபரேஷனுக்கு தேவையான செலவுகளை, அதாவது 30 லட்சம் செலவாகும் அப்படின்ற பட்சத்துல பணத்தெல்லாம் ரெடி பண்ணிட்டு லண்டனுக்கு போறாரு. ஆனா அங்க போகும்போது அவருக்கு கிடைக்க வேண்டிய பணம் கிடைக்காம போயிருது. இது மட்டும் இல்லாம அங்க ஏற்படுற ஒரு சில பிரச்சனைகள்னால அருண் விஜய் அவர்கள் யுகே ஜெயிலுக்கே போயிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, அருண் விஜய் அவர்கள் அவரோட மகளை காப்பாத்துறாரா இல்லையா, தீவிரவாதிகளோட சதி திட்டத்தை முறியடிக்கிறாங்களா இல்லையா அப்படின்றதுதான் இந்த படத்தோட மீதி கதையா வந்திருக்கு. இந்த படத்துக்கே மிகப்பெரிய பாசிட்டிவா அமைஞ்ச விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் தாங்க. ஏன்னா பயங்கர விறுவிறுப்பா இருந்துச்சு. இந்த படத்தை ஸ்டார்டிங்ல பார்க்கும்போது நம்ம என்ன நினைச்சோம்னா, ஏதோ ஒரு யதார்த்தமான கதையா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சோம். ஆனா இந்த படம் மூவ் ஆக பயங்கர விறுவிறுப்பா இருந்துச்சுங்க. அது இன்டர்வல் பிளாக்லாம் ஒரு சஸ்பென்ஸை கொடுத்து முடிச்சாங்க பாருங்க. உண்மையில யாருமே இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்திருக்க மாட்டோம். அந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே பயங்கர விறுவிறுப்பா கொண்டு போனாங்க. இது மட்டும் இல்லாம இந்த படத்துல கேரக்டரைசேஷன் ரொம்ப அழகா பண்ணியிருந்தாங்க. ஏன்னா ஒரு சில படங்கள்லாம் எதுக்காண்டி பல கேரக்டர்ஸ் வராங்கன்னே தெரியாது, வருவாங்க திடுதுப்புன்னு காணாம போயிருவாங்க. ஆனா இந்த படத்துல இருக்கிற எல்லா கேரக்டர்ஸையுமே நல்லா எழுதியிருக்காங்க. அவங்களுக்கு கொடுத்த ரோலை கனக்கச்சிதமா பண்ணிருக்காங்க. இதுல நம்மளோட அருண் விஜய் ஆக்டிங்ல மிரட்டி விட்டுட்டாருங்க மனுஷன். இந்த படத்துல அவரை ஸ்கிரீன்ல பார்க்கும்போதே தெரியுது இந்த படத்துக்காண்டி மனுஷன் எந்த அளவுக்கு எஃபோர்ட்டை போட்டிருக்காருன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம எமி ஜாக்சனை ரொம்ப நாள் கழிச்சு ஒரு மாசான ரோல்ல பார்த்ததுல ரொம்பவே ஹாப்பியா இருந்துச்சு. இது மட்டும் இல்லாம மத்த சின்ன கேரக்டர்ஸ்ல இருந்து எல்லாருமே நல்ல ஒரு நடிப்பை வெளிப்படுத்திருக்காங்க. இது இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவான விஷயமா அமைஞ்சிருக்கு. என்னப்பா இந்த படத்துக்கு பாசிட்டிவா சொல்றீங்க, இந்த படத்துக்கு நெகட்டிவ் எதுவுமே இல்லையா அப்படின்னு கேட்கலாம். இந்த படத்துக்கான நெகட்டிவ் என்ன சொல்லலாம்னா, இப்ப ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு சஸ்பென்ஸை கொடுத்து முடிச்சனால செகண்ட் ஹாஃப்ல இதுதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஈஸியா கணிக்கிற மாதிரி இருந்துச்சு. இது மட்டும் இல்லாம செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே பயங்கர ஃபைட் சீன்ஸ்ங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் சீன்ஸா இருந்துச்சு. இந்த ஆக்ஷன் சீன்ஸை கொஞ்சம் குறைச்சிருக்கலாமோ அப்படின்றது தோணுச்சு. மற்றபடி இந்த படத்துல எந்த குறையும் சொல்லவே முடியாது. ஏன்னா இந்த பொங்கலுக்கு எத்தனையோ படங்கள் ரிலீஸ் ஆச்சு. அந்த படங்கள் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த படம் சூப்பரான படமா இருந்துச்சு. உண்மையிலே இந்த படத்துக்கு மிசன்னு பேர் வச்சதுக்கு பதிலா ஜெயிலர்னு தாங்க வச்சிருக்கணும். இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு படம் பார்த்தவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதே மாதிரி நீங்க இந்த படத்தை பார்த்திருந்தீங்க அப்படின்னா இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாதிரி இன்னொரு உங்களை மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.